ஒரு கல்யாணம் ஆன தம்பதிகள் என்கிட்ட வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு கத்தி சொல்கிறாங்க, இவளுக்கு ஏதாவது சொன்னால் இவளுக்கு காதில் விழுதாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்னத்த சொன்னேன், ஒன்றும் காதில் விழல, என்னப்பா அப்படின்றாங்க. இப்படியே சத்தம் போட்டு 2 பேரும் கத்தி கத்தி பேசுகிறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்க்குறேன், 2 பேரையும் பார்க்குறேன், என்னடா சத்தம் போட்டு பேசுகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அவர் மட்டும் உட்கார வச்சேன். என்னங்கய்யா உட்காருங்க நீங்கள் சொல்லிட்டு அந்த அம்மா வெளியே உட்கார வச்சு பேசுகிறேன். என்னங்கய்யா நீங்கள் எப்படிங்கய்யா அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா அப்படின்னு. லவ் மேரேஜ்மா. இப்படி முதல்ல இருந்தே இப்படி சத்தம் போட்டு பேசுங்களேன்னு. இல்லைம்மா, அமைதியான முறையில் தான்மா பேசணும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை அதிகமாகி 2 பேருக்கும் நடுவில் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அவளால் புரிஞ்சிக்க முடியல, அவள் என்ன சொல்கிறாள் என்னாலையும் புரிஞ்சிக்க முடியல, 2 பேருக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்குது. சரிங்கய்யா நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் அந்த அம்மா கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன். அம்மா நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு. லவ் மேரேஜ் அம்மா பண்ணிக்கிட்டோம். சரி, எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குங்க. சரி, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? நல்லா தானே இருந்தீங்க, முதல்ல இருந்தேன் நல்லா தாம்மா இருந்தோம், என்னென்ன தெரியல, அப்படியே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கா பேசி 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 இன்றைக்கி இந்த சண்டை வரைக்கும் நிற்குது. நான் எது சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, அவர் எது சொன்னாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, புரிஞ்சிக்கவும் முடியல அப்படின்னு. சரி ஓகேம்மா, கொஞ்சம் வெளியே இருங்க. அப்படியே இருந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா, நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை பார்க்கும்போதோ இல்லை அவர் ஒரு ஆணை பார்க்கும்போதோ அந்த பெண்மணி ஃபஸ்ட்டு அப்படியே பார்ப்பாங்க. பார்த்த உடனே திரும்புகிறாங்களான்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் திரும்பி அந்த கண்ணை பார்த்த உடனே சந்தோஷமாயிடும், என்னை பார்த்துட்டார் அப்படின்றதுனால. அடுத்த கட்டம் நகருது. வராங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து அப்படின்னு கண் அசைக்கிறாரு. இந்த அம்மா இங்கேருந்து முடிஞ்சு போச்சு, வரேன் போயிட்டு வாங்க, முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆகுது. எங்க வரீங்களா? வரேம்மா. 1 வருஷம். 2வது வருஷம் ஆச்சு. ஏம்மா வந்தியா? வரேன். 2வது வருஷம். 3வது வருஷம் ஆச்சு. என்னம்மா கூப்பிட்டனே வந்தியா? வந்துக்கிட்டே இருக்கேன். 3வது வருஷம் ஆச்சு. 4, 5, 6வது வருஷம் வரும்போது எத்தனை தடவைம்மா கூப்பிட்றது, வந்தியா இல்லையா? வரேன். 8, 9 ஆச்சு. அதுக்கப்புறம் ஏண்டி வந்தியா இல்லையாடி? வரேன்னு சொல்கிறேன், இல்லை காதில் விழுந்துச்சா இல்லையா? முடிஞ்சு போச்சு. நடுவில் நிறைய பிரச்சனைகள், நிறைய வார்த்தைகள் பரிமாறுகிறது. வார்த்தைகள் பரிமாறி மனசு என்னாச்சுன்னா, முதல்ல இருந்த மனசு கிட்ட இருந்துச்சுங்க, தொலைவாக இருந்தாலும் அந்த கண் பார்வையில் நம்மளால் புரிஞ்சிக்க முடிந்தது. இப்போது மனசு 2 விலகி போயாச்சு, அன்பு 2 விலகி போயாச்சு. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காதில் விழல, பக்கத்துலேயே இருந்து கத்தி சொன்னால் கூட விழல. ஏன்னா மனசு எங்கேயோ இருக்குது, விலகி போயாச்சு. அது விலகி போனதுக்கான காரணம் என்னென்னா, கொட்டின வார்த்தைகள் அவங்க மனசை விலக வச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, கத்தி சொன்னால் கூட அவங்க காதில் போய் விழ மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு இல்லை. அப்போ இங்கே நடந்தது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய வார்த்தைகளை பேசணும் தாங்க. ஹஸ்பண்ட் உட்காந்து பேசணும், அது நல்ல விஷயங்கள் தான். ஆனால் என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், அனாவசிய வார்த்தைகளா, இந்த வார்த்தைகளால் பின்னாடி பிரச்சனை வருமா வராதான்றது 2 பேருமே யோசிக்கிறது கிடையாது. பெண்களும் யோசிக்கிறது கிடையாது, ஆண்களும் யோசிக்கிறது கிடையாது. எல்லா பேச்சையும் மொத்தமாக கொட்டிடுறது. கொட்டின பிறகு என்ன ஆகுதுன்னா, மனசு அங்கே விலகுது, அன்பு அங்கே விலகி போகுது. நான் என்ன நினைக்கிறேனோ அவரால் புரிஞ்சிக்க முடியல, அவர் என்ன நினைக்கிறாரோ இவங்களால் புரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது, ஆமாம் ஃபஸ்ட்டு நாள் நாம் கண்ணை அசைக்கும் போதே புரிஞ்சுக்கிட்ட இந்த மனசு இன்னைக்கு பக்கத்துலேருந்து கத்தி அவள் சொல்கிறா, என்னால் புரிஞ்சிக்க முடியல, அவர் எனக்கு கத்தி சொல்கிறாரு, என்னாலையும் புரிஞ்சிக்க முடியலம்மா. அப்போது நாங்கள் பேசி எங்கள் அன்பை ரொம்ப தொலைவு நாங்கள் விலகி வச்சுட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் முதலிருந்து புரிஞ்சிக்கிறதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் புரிஞ்சிக்கவே ஆரம்பித்து முதலிருந்து நாங்கள் மறுபடியும் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். ரொம்ப தொலைவு நாங்கள் போயிட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி மறுபடியும் போனாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம்.
பேசி 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 இப்போது ஒரு சில வீடுகளில் 2 பேரும் பேசுகிறதே கிடையாது. காரணம் கேட்டால் பேசுனா சண்டை வருதுமா, பேசுனா சண்டை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகளில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் மட்டும்தான் சொல்கிறேன், எல்லா ஃபேமிலியும் நான் சொல்ல வரல. அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் உட்காந்து நீங்கள் யோசித்து பார்த்துட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக்கிட்டே, ஒரே நாளில் கண்டிப்பாக திருந்த முடியாதுங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்திலே உங்களோட மனமாற்றம் வந்து நல்லா இருக்கும். உங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா அமைதியான நிலைக்கு போகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் அகத்தை வந்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்கள். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இந்த வார்த்தை பேசாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்குமா, அன்னைக்கிலேருந்து அன்பு இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்குமா அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு உங்கள் குடும்ப அமைதியை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கோங்க.